நம்மளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப சுகமானது. அது எப்படி நமக்கு நம்மளை நம்மளை நெருக்கமாக இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம விரும்புகிறவங்க, பக்கத்தில் இருக்க நினைக்கிறவங்க, அவங்க நம்ம எதுவும் சொல்லாமலே நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த மாதிரி தான் அவன் கூட ஒருத்தி இருக்கிறான்னு அவன் நம்புகிறான். அவர் எந்த கேள்வியும் இல்லாமல் சாப்பாடு வச்சுட்டு அவர் எனக்கு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லுவோம். அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஊர் உலகத்துக்கு சந்தேகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் டீ கடையில் எனக்கு 2 டீ சொல்லும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருது, என்னை டீஸ் பண்ணுறாங்க, அது எனக்கு கோவம் வருது. ஆனால் இவருக்கு அது எதுவுமே இல்லை. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கிறாரு. எனக்கும் என் காதலிக்கும் சேர்த்து சாப்பாடு வைக்கிறாரு, சாப்பிட்லான்னு சொல்கிறாரு. என் உலகத்தில் அங்கே 3 பேர் சாப்பிட்றோம். அந்த தெரியாத அந்த இன்னொரு நபர் அவரும் ஏற்றுக்கிறாரு. அது எவ்வளோ சுகமாக இருக்குல்ல, எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கிறது. அதுதான் அந்த ஸ்பேஸ். அது அந்த மாதிரி ஒரு நட்போ மனிதர்களோ வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு வரம் தானே.